சொல்லுமா. அச்சுக்குட்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏன் ஏதாச்சும் மாப்பிள்ளை தான் பார்த்து வச்சிருக்கியா? சின்ன பொண்ணு நீ. அதெல்லாம் உனக்கு நான் எது சின்ன பொண்ணா? மா கில்லி படம் வந்தே 20 வருஷம் ஆயிடுச்சுமா. சரி அதுலனா அப்ப வேற என்ன சர்ப்ரைஸ்? அம்மா உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எது என்ன பார்க்க வரியா? மா நான் ஆபீஸ்ல இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, பயங்கர டயர்டா இருக்கு. உன்னெல்லாம் வந்து யாரு பிக் பண்றது இப்போ? பிரச்சனை இல்ல கண்ணு, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. இன்னொரு சாவி கொடுத்தல, அது இருக்கு என்கிட்ட, அதை வச்சு நான் வந்துடுறேன். சரி வா. பாய். ஐயோ ஹலோ சொல்லுடி. ஹே காவ்யா, கொஞ்ச நாளைக்கு பாட்டில தூக்கிட்டு பார்ட்டி கிட்டுன்னு என் வீட்டு பக்கம் வந்துடாத, நான் செத்தேன். என்ன ஆச்சுடி? மாப்பிள்ள பாத்துட்டாங்களா? மாப்பிள்ள பாக்கலடி, எங்க அம்மா தான் ஊர்ல இருந்து வரா. அச்சச்சோ, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, வெளியில போக கூடாது அது இதுன்னு ரூல்ஸ். அப்படிலாம் இல்லடி. இந்த சந்தோஷ் சுப்பிரமணிய ஹாசினிக்கு ஒரு அம்மா இருந்தா, சந்தோஷ் சுப்பிரமணிய ஹாசினியே ஒரு அம்மாவா இருந்தா எப்படி இருப்பாளோ அதாண்டி எங்க அம்மா. என்னடி பிரச்சனை? அதாண்டி என் பிரச்சனையே. உனக்கு சொன்னா புரியாது. பாட்டில மட்டும் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வராம இரு, சரியா? கண்ணே, பேய் இல்லடி, உன் தாயிடி. முருகா, என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடு. ஹாய் மம்மி. என்னம்மா புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம்னு கலக்குறியே. அச்சுமா, அப்படி நான் என்ன சமைச்சிட்டேன்னு இப்படி பாராட்டுற? மா 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 வேற லெவல் மா. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? மா உன் கைக்கு தங்க வளையல் தாமா போடணும். வேற லெவல்மா. எனக்கு தெரிஞ்சு நீயும் இந்த சாப்பாடு கொடுப்பாங்களே சாமி அன்னபூர்ணி, நீயும் அன்னபூர்ணி அக்கா தங்கச்சிங்கம்மா. சரி சரி, நல்லா சாப்பிடு, வளர்ற புள்ள. அச்சு இந்தாடி. டிஷ்யூலாம் வேணாமா? மா நைஸ் ஃபுட் ஆஃப்டர் லாங் டைம், தேங்க்யூ. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அடியே, இது கை துடைக்கிறதுக்கு இல்ல, நீ வாங்கிட்டு வர மளிகை சாமான் லிஸ்ட். ஏண்டி எதுக்குடி இவ்ளோ மளிகை சாமான்? மா ஆல்ரெடி என்கிட்ட எல்லா மளிகை சாமானும் இருக்குமா? அதெல்லாம் தீந்து போச்சுடி. தீந்து போச்சா? மா நான் வச்சிருக்கிற மளிகை சாமான வச்சு நான் 2 மாசம் சமையல் பண்ணுவேன். நீ என்ன வந்த ஒரே நாள் எல்லாம் தீந்து போயிடுச்சுங்கற? ஓ, பேச்சுலர் சமையல்னா என்ன உனக்கு அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு பிரியங்கா, அள்ளி போட்டு சமைக்க கூடாது, கிள்ளி போட்டு தான் சமைக்கணும். சமையல்ல போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். இவளுக்கு வாய்க்கு ருசியாவும் சமைக்கணும், மளிகை சாமானும் காலியாக கூடாது. அப்புறம் எப்படி தாண்டி சமைக்கிறது? சரி அது இருக்கட்டும், நீ இருக்கிற 10 நாளைக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் எதுக்குடி? சேச்சே, இது ஒரு வாரத்துக்கு தான், மறுபடியும் நான் தருவேன்ல. ஏம்பா தாயே, நீ சமையலே பண்ண வேணாம். நீ வரதுக்கு முன்னாடி நான் எப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அப்பப்பதான் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு கரெக்டா இருந்துச்சு. நீ சமைக்கிற சமையல பார்த்தா என் சம்பளமே காலியாயிடும் போல இருக்கு. இப்ப தெரியுது எங்க அப்பா ஏன் அந்த வீட்டை வித்தான். ஏமா நில்லு. நான் அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சிட்டு வந்தேன். காலையில தான் துவைச்ச? அது நேத்து போட்ட துணிடி, இன்னைக்கு காலையில குளிச்சமே, அதை துவைக்க வேண்டாமா? மா உனக்கு போர் அடிச்சதுன்னா டிவில சீரியல பாரு, இல்ல ஏதாவது சீரியஸ போட்டு தர போன்ல உட்காந்து பாரு. அதை விட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. அடியே, ஊர்ல என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து துணி துவைச்சோம்னா கை காலெல்லாம் வலிக்கும். இங்கதான் பைப்பை தரதா தண்ணி அருவி மாதிரி கொட்டுதே. ஓ அதான் நான் இங்க சங்கதி. பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. சென்னையில எவ்வளவு தண்ணி கஷ்டம் தெரியுமாமா? ஒரு பக்கம் உப்பு தண்ணி, ஒரு பக்கம் நல்ல தண்ணி. சரி பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு டெய்லி தலைக்கு குளிச்ச இருக்கிற முடி மொத்த சாக்கடிக்கும். ஐயோ, அப்புறம் நீ டெய்லி எல்லாம் துணி துவைக்க கூடாது. மாசத்துக்கு ஒரு வாட்டி, அவ்வளவு வேணாம், 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பக்கெட் தண்ணியில 9ல இருந்து 10 துணியை போட்டு சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணி தான் துவைக்கணும். நம்ம வீட்டு செடியெல்லாம் இருக்குல்ல, அதுவும் நம்மள மாதிரிதான் தண்ணியே இல்லாம வளர்றதுக்கு பழகணும். அக்டோபர் மாசம் ஆனா ஆடம்பரமாவும், ஏப்ரல் மாசம் ஆனா சிக்கனமா செலவு பண்றதுதான் சென்னையோட தண்ணியின் நிலைமை, புரிஞ்சுதா? நிறுத்து. இப்ப என்ன, சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணும், அவ்வளவுதானே? ஆமா, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? திரும்ப துணி துவைக்க போறா? இவ அடங்க மாட்டா, வாழ்வ மூடுறேன்.